சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பொன்னி கழுத்தில் டாலர் இல்லை, கட்டி பார்த்து அதை தான் தேடிட்டு இருக்கு. சரவணம் கூட பிரச்சனை ஆன இடத்துல தான் தொலைச்சிருக்கோம். அதை தேடி கண்டுபிடிப்போம். கிடைக்கலனா அதே மாதிரி ஒன்று செஞ்சிருவோம். எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. எங்க போச்சுன்னே தெரியலையே. ஒருவேளை சரவணனோட சண்டை போட்டப்போ டாலர் கீழே விழுந்துருச்சா? நான் எங்கன்னு போய் தேடுறது? வீட்டுல மாம்சோல வேற யாராவது செயினை பார்த்துட்டு டாலர் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன மாம்ஸ்? இங்க வா. காஃபி போட்டுட்டு இருக்க, என்னன்னு சொல்லுங்க. வா வா, இங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு போ. இதோ வரேன். என்ன மாம்ஸ் சொல்லுங்க. காஃபி போட்டுருந்தியா? ஆமா. டாலருங்க? அது வந்து தொலைச்சிட்டியா? ஜாக்கிரதையா இருக்கணும்ல. இந்தா. இந்த டாலரை தான் தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தேன். இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீ தேடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சது கட்டில் ஒரு தான் கிடந்தது. அது நீ புரண்டு படுக்கும்போது கீழே விழுந்திருக்கும். ஆமா ஆமா மாம்சு, அப்படிதான் கழண்டு விழுந்திருக்கும். எப்படியும் இங்கதான் விழுந்திருக்கும்னு தெரியும். அதான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன். ஆனா பெட்டு கடியில தேடாம விட்டுட்டேன். எல்லாத்துலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. டாலர் இந்த நகரா கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோன்றேன். தங்கன்றதுனாலலாம் சொல்லல, அது நம்ம பரம்பரை நகை, பாரம்பரியமா நம்ம குடும்பத்தில் போடுறது. வாழ்க்கையில் சில அடையாளங்களை இழந்துடக்கூடாது. புரியல. டாலர் பரம்பரை அடையாளம், இழந்துடக்கூடாது. நான் இனிமே பத்திரமா பாத்துக்கிறேன் மாம்சு. எங்கேயும் தொலைக்க மாட்டேன். சரி. பாவம், நீங்கள் என்னமோ நினச்சிட்டு வந்தீங்க. ஆனால் அதுக்கு எதிர்மாறாக வேறு எதுவும் நடந்துச்சுல்ல சார்? டாலர் தொலைச்சவங்க பாவம் இல்லை சார். அவங்க பாவம் அதை தொலைச்சிட்டு வருத்தப்பட்டு தேடிட்டு இருப்பாங்கல்ல. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அது திருடன் கையில் சிக்காமல் போலீஸ்காரர் கையில் மாட்டியிருக்கே. இதை பத்திரமா கொண்டு போய் இது யாருதோ அவங்கக்கிட்டேயே நீங்களே சேர்த்துருங்க சார். ஆமாண்ணே, இந்த டாலரை தொலைச்சது யாருன்னு கண்டுபிடிச்சு இத அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அண்ணா. ஏமாந்துட்டேன் சார். இல்ல, இந்த டாலர் பொன்னி தான் இருக்குமோன்னு நினைச்சு பொன்னிக்கு திடீர்னு ஒரு ஷாக், சர்ப்ரைஸ் எல்லாமே கொடுக்கலாம்னு நினைச்சு கிஃப்ட் ராப்லாம் பண்ணி கொண்டு வந்தேன். பார்த்தா பொன்னியோட டாலர் பொன்னி கிட்ட தான் இருக்கு. அதான் ஏமாந்துட்டேன்னு சொன்னேன். நிறைய பேர் சொந்தக்காரங்க இந்த மாதிரி போடுறவங்களாம் ஊரில் இருக்காங்க சார். நீங்கள் திறமையானவர், நீங்கள் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக சேர்த்துருவீங்கல்ல. கொடுத்துருங்க சார். சின்னராசு, இந்த வட்டி ஏதோ என் யூகம் தப்பாயிருச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் என் கணக்கு தப்பாவாது. இந்த டாலர் யாருதுங்கிறத கூடிய சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கிறேன்.
கொடுங்க. வரட்டுமா சின்ராசு? சரி சார். வரம்மா. ம் சிவா போலாம். என்ன ஒன்றும் இல்லை. காஃபி எடுத்துட்டு வா. ஆ